நம்ம பாரம்பரிய அரிசிகள்னு சொல்றப்ப இப்பதான் நம்ம ஒரிஜினலா நம்ம பாரம்பரிய அரிசிகளுக்குள்ள வரோம். இந்த மாதிரி சிவப்பு அரிசி இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் வந்து முந்தி கஞ்சா வச்சும் அதுல வந்து களியா கிண்டியும் நம்மளோட முன்னோர்கள் வந்து உணவு அருந்திட்டு வந்தாங்க. இதுல வந்து நம்ம கிட்ட இப்ப நம்ம காட்டிட்டு இருக்கிறது இது கருப்பு கவுனி அரிசி, 6 மாதம் விளையக்கூடிய அரிசி. அதுக்கப்புறம் வந்து இலுப்பைப்பூ சம்பா இருக்கு. இது அரிசி ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ பச்சை கலரில் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் 6 மாதம் விளையக்கூடிய அரிசி. அது போக மாப்பிளை சம்பா, கருங்குருவை, பூங்கார், காட்டியானம், சிவப்பு கவுனி, கல்லுண்டை சம்பா, ரத்தசாலி, மணி சம்பா, அதுக்கப்புறம் கருடன் சம்பா, இது போன்ற அரிசிகள்லாம் இருக்கு. இது ஒவ்வொன்றுமே வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி. உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கு, சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னா இந்த அரிசிலாம் வந்து எக்ஸலண்ட் சாய்ஸ். உங்களுக்கு இம்மீடியட்டா வித்தின் 2 months ஆஃப் யூஸே உங்களுக்கு வந்து உங்க உடம்புல வந்து சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். மற்றபடியான டிசீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்க லேடிஸுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்குலாம் வந்து இந்த பூங்கா, கருங்குருவை இந்த மாதிரி ரைசஸ்லாம் எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இதுல இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ், இதுல இருக்கிற அந்த சர்டன் கெமிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிசிஓடி, பிசிஓஎஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கருப்பு கவுனியோட வந்து எக்ஸசிவ் அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 100 கிராம் கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டீங்கன்னா 8% ஃபேட் வரும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 கிராம் ஃபேட் வரும், 7 கிராம் ப்ரோட்டீன் வரும். ஸோ ரைஸஸ்ல ஜென்ரலாக வந்து ஆளு என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரைஸ்னா ப்ரோட்டீனே இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ரெட் ரைஸில் எக்ஸலண்ட் ப்ரோட்டீன் இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எப்போ பார்த்தாலும் ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுங்க, பாதாம் சாப்பிடுங்க, முந்திரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே வந்து நீங்க வந்து பூங்கா அரிசி சாப்பிடுங்க, காட்டியானம் சாப்பிடுங்கன்னு சொல்றது கிடையாது. ஏன் அப்படின்னு ஒரு ரீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸை படிச்சு வந்தவங்க. வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க புக் எழுதிட்டாங்க. ஸோ ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நமக்கு தேவையான ப்ரொடக்ஷன் கிடையாது. பாதி பாதாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, பாதி பாதாம் கலிஃபோர்னியாவிலேருந்து வருது. கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம பாதாம் சாப்பிட அமெரிக்காவோட பொருளாதாரத்தை தான் நம்ம தூக்கி நிறுத்துறோமே தவிர நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறது கிடையாது. ஸோ ஒரு டாக்டர் வந்து பாதாம் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கன்னா நீங்கள் பாதாம் வாங்குறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு பாதாம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன ஸ்பிளிட் அப் இருக்குன்னா அதில் ஒரு 100 ரூபாவில் வாங்குறீங்கன்னா எனக்கு ஒரு 15 ரூபா எடுத்துக்கோங்க, 15 ரூபா. அப்புறம் நான் யார்கிட்ட இருந்து வாங்குறேன், அவங்க இம்போர்ட் பண்றாங்க, அதுல ஒரு 15 ரூபா எடுத்துக்கோங்க, இன்னொரு 15 ரூபா. இந்த 30 ரூபா மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள சர்க்குலேட் ஆகிற பணம். 12% அதுலயும் ஜிஎஸ்டி, 6 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, 6 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அது போக மீதி 70 ரூபால ஃப்ரைட், கப்பல் வெளிநாட்டு